அனைவருக்கும் வாஸ்துராஜாவின் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஸ்வஸ்திக் சின்னம். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வஸ்திக் சின்னத்தின் சிறப்புகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஸ்வஸ்திக் வடிவமைப்பானது மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வலமாகவும் ஒன்றுக்கொன்று குறுக்கே செல்லும் கோடுகளே ஸ்வஸ்திக் சின்னமாகும். பெரும்பாலான வீட்டு நிலைகளில் இதனை மஞ்சள் குங்குமம் கொண்டு வரைவார்கள். ஸ்வஸ்திக் என்றால் தடையற்ற நல்வாழ்வு என்பது பொருள். வெற்றியை தேடித் தருவது ஸ்வஸ்திக் சின்னமாகும். ஸ்வஸ்திக் சின்னத்தில் இருக்கக்கூடிய 8 கோடுகள் 8 சின்னத்தினை குறிக்கிறது. ஸ்வஸ்திக் சின்னத்தில் நடுவில் இருக்கக்கூடிய புள்ளி நம் ஆத்மாவினை குறிக்கிறது. தெய்வங்கள் குடியிருக்கும் சின்னமாகும் ஸ்வஸ்திக் சின்னம். இந்த சின்னம் வரையப்பட்ட இடங்களில் அல்லது வீடுகளிலோ செல்வம் செழிப்பானது அதிகமாக இருக்கும். இந்த சின்னத்தை வீட்டின் கதவுகளில் அல்லது பணப்புழக்கம் உள்ள பெட்டிகளில், பூஜை அறை போன்ற இடங்களில் சிகப்பு, மஞ்சள் மற்றும் பச்சை நிறத்திலான வண்ணங்களில் வரைந்தோ அல்லது ஒட்டி கொண்டாலோ வீட்டில் பல நன்மைகள் உண்டாகும். சமஸ்கிருதத்தில் ஸ்வஸ்திகா என்பதற்கு அதிர்ஷ்டம், நன்மை என்று பொருள். இந்த சின்னத்தை அதிகமாக பயன்படுத்துவதால் தங்களிடம் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் விலகி நேர்மறை சக்தி அதிகமாக கிடைக்கும். தீய சக்திகள் அனைத்தும் விலகிவிடும். வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்து நிம்மதியான வாழ்வினை கொடுக்கும். முக்கியமாக ஸ்வஸ்திக் சின்னம் 7 வகை வாழ்க்கை நிலைகளை உணர்த்துகிறது. அதாவது 4 யுகங்கள். 4 யுகங்கள் என்றால் என்னென்னா சத்யா, திரேதா, துவாபாரா, கலியுகா. அதேபோல் 4 வேதங்களை குறிக்கிறது. ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் அப்படிங்கிறது குறிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 4 திசைகளை குறிக்கிறது. கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு போன்ற திசைகளை குறிக்கிறது. அதேபோல் 4 மூலங்களை குறிக்கிறது. ஆகாயம், வாயு, நீர், நிலம் போன்ற நிலைகளை குறிக்கிறது. அதேபோல் 4 பருவங்களை குறிக்கிறது. குழந்தை பருவம், பிரம்மச்சரியம், கிரகஸ்தர் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தர், சந்நியாசி போன்றவர்களை குறிக்கிறது. இத்தகைய சிறப்புமிக்க ஸ்வஸ்திக் சின்னம் உங்கள் வீட்டில் இருப்பது அனைத்து விதத்திலும் நன்மையை கொடுக்கும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.